ஓம் சரவணபவா. என் அன்பு பிள்ளையே, இந்த காணொளி உன் கண்களில் விழுந்த இந்த தருணம் நினைவில் கொள். இதில் உனக்கான ஒரு வரம் உள்ளது. என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் முழுமையாக பொறுமையாக கேள். அது ஒரு சாதாரண சம்பவம் அல்ல. நீ தேடி வரவில்லை, உன்னை தேடிதான் முருகன் இந்த அருள் செய்தியை அனுப்பியிருக்கிறார். இப்போது உன் மனம் சோர்ந்து இருக்கலாம். நீ முயற்சி செய்தும் பலன் தாமதமாக இருப்பதால் உன் நம்பிக்கை குலைந்திருக்கலாம். உன் உள்ளத்தில் ஒரு கேள்வி எழுந்திருக்கலாம். என்ன வாழ்க்கை இது? எப்போதுதான் மாற்றம் வரும் என்று. அந்த கேள்விக்கான பதில் இன்று உனக்கு கிடைக்கிறது பிள்ளையே. முருகன் உனக்காக சொல்லுகின்றார். நீ நின்று போகவில்லை, நான் உன்னை உயர்த்த தயாராகிக் கொண்டிருக்கிறேன். நீ அமைதியாக தாங்கிய வலி, நீ யாரிடமும் சொல்லாத கண்ணீர், நீ ஒருத்தனாக இருந்த அந்த இரவுகள், அவை எல்லாம் இந்த முருகனின் கண்களில் பதிவாகியிருக்கின்றன. உலகம் பார்க்கவில்லை, ஆனால் நான் என் பிள்ளையே உன்னை பார்த்துக் கொண்டுதான் இருக்கிறேன். நீ பலமுறை விட வேண்டும் என்று நினைத்தாய், ஆனால் ஏதோ ஒரு சக்தி உன்னை மீண்டும் எழுந்திருக்கச் செய்தது. அது உன் வலிமை மட்டும் இல்லை பிள்ளையே, அது முருகன் அருளும்தான். இன்று நீ இழந்ததாக நினைக்கும் பல விஷயங்கள் நாளை உனக்கு திரும்ப வரும். நீ மூடப்பட்டதாக நினைக்கும் கதவுகள் ஒரு நாள் தானாக திறக்கும். இது முருகன் உனக்கு தரும் வாக்கு. நான் தாமதமாக வரலாம், ஆனால் தவறாமல் வருவேன். சில நேரங்களில் வாழ்க்கை நம்மை நிறுத்தி வைக்கிறது. அது தோல்வி அல்ல, அது ஒருவித தயார்படுத்துதல். ஒரு விதை கூட முளைக்க முன்னால் மண்ணுக்குள் மறைந்து அழுத்தத்தை தாங்குகிறது. அதன் பிறகே அது வெளியில் வந்து மரமாக உயர்கிறது. அதே போல நீ இப்போது அனுபவிக்கும் இந்த சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல, உன்னை உருவாக்கதான். என் பிள்ளையே, நீ உடைந்து விடவில்லை, நீ உருவாகிக் கொண்டிருக்கிறாய். இன்னும் சில நாட்களில் உன் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் தோன்றும். ஒரு செய்தி, ஒரு அழைப்பு, ஒரு வாய்ப்பு. அது சிறியது போல தோன்றலாம், ஆனால் அதுதான் உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றும் தொடக்கம். இன்று நீ மனமாற ஓம் சரவணபவா என்று உச்சரிக்கும் போது உன் மனதில் இருந்த பயம் மெதுவாக விலகும். உன் உள்ளத்தில் ஒரு புதிய நம்பிக்கை பிறக்கும். இந்த முருகன் உன்னை கைவிடவில்லை, உன்னை உயர்த்த சரியான நேரத்தை காத்திருந்தேன். அந்த நேரம் இப்போது நெருங்கிவிட்டது பிள்ளையே. இன்று இரவு அல்லது நாளை காலை ஒரு சிறிய விளக்கை ஏற்றி முருகன் திருவுருவின் முன் அமைதியாக அமர்ந்து 3 முறை ஓம் சரவணபவா என்று சொல்லி உன் மனதில் இருக்கும் ஒரே ஒரு ஆசை என்னிடம் மனதாரச் சொல்லு. அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். இதுவே முருகன் அருள் வாக்கு. இது செய்தி உனக்கு நான் தரும் வரம். நீ கேட்டால் செய்துவிடு. இந்த காணொளி உன் மனதில் சிறிதளவாவது நம்பிக்கை ஏற்படுத்தியிருந்தால் கருத்துகளில் ஓம் முருகா என்று எழுதுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணு பிள்ளையே. நம்பிக்கை கொள், முருகன் உன்னுடன் இருக்கிறார். யாம் இருக்க பயமேன். ஓம் சரவணபவா.